நவராத்திரி 7ஆம் நாள் பண்டிகை. கொடியவனும் மோட்சம் அடைய சங்கசூட உபாக்கியானம். ராதையுடன் கண்ணன் அளவலாவிக் கொண்டிருந்த போது சுதர்மனும் ராதையின் தோழியும் அங்கே வந்து தொந்தரவு செய்தனர். முப்பிறவியும் அறிந்த கண்ணன், நீங்கள் இருவரும் அடுத்த பிறவியில் இதே மண்ணுலகில் பிறப்பீர் என சாபமிட்டார். இருவரும் நடுங்கினர். உடனே கண்ணன், பெண்ணே, நீ தர்மவஜனுக்கு பெண்ணாக பிறந்து சங்கசூடனை திருமணம் செய்து சில காலம் பூலகில் இருந்து வருக என்று கூறி சுதர்மனை பார்த்து, நீ சங்கசூடன் என்னும் அரசனாக பிறந்து பரமசிவனோடு போர் செய்து இறந்து மீண்டும் என்னிடம் வருக என்று கூறி அருளினார். அதுபோலவே இருவரும் பிறந்தனர். ராதையின் தோழி துளசி என்ற பெயருடனும் சுதர்மன் சங்கசூடன் என்ற பெயருடனும் பிறந்து ரதி மன்மதன் போல இணைந்து வாழ்ந்தனர். சங்கசூடன் அசுரனாக பிறந்ததால் தேவர்களை இம்சித்தான். அவர்களை சிறையில் அடைத்தான். ஓடி பிழைத்த தேவர்கள் பரமசிவனிடம் சென்று தாங்கள் படும் துயரங்களை கூறி முறையிட்டனர். பரமேஸ்வரனும் அருகிலிருந்து சித்திரதத்தன் என்னும் கந்தர்வனை அழைத்து, நீ உடனே சங்கசூடனிடம் செல். தேவர்களுக்கு அவரவர்களுடைய பதவிகளை பழையபடியே தர சொல். இல்லையேல் என்னுடன் போருக்கு வருமாறு சொல் என்று கூறினார். சித்திரதத்தனும் ஈசனிட்ட கட்டளையை சிரமேல் தாங்கி விரைந்து சங்கசூடனிடம் சென்று பரமேஸ்வரன் கூறிய செய்திகளை கூறினான். சங்கசூடனும் முக்காலத்தையும் உணர்ந்தவன் என்பதால் சிவபிரானுடன் போர் புரிந்து இறந்தால்தான் உடனே கோலோகம் சென்று கண்ணபிரானுடன் அளவலாவி மயிலலாம் என்பதை அவன் உணர்ந்தான். எனவே அவன் அந்நோக்கத்துடன் சித்திரதத்தனை பார்த்து, தேவர்கள் எங்கள் குலத்திற்கு பரம்பரையாக தீமை செய்பவர்கள், எனவேதான் அவர்களை நான் சிறையிலிட்டேன். ஆகவே அவர்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி அனுப்பினான். சித்திரதத்தன் மீண்டும் வந்து சங்கசூடன் உரைத்தவற்றை சிவபிரானிடம் கூறினான். அவ்வுரையை கேட்ட சிவபிரான் சங்கசூடனுடைய உட்கருத்தை அறிந்து போருக்கு எழுந்தார். சங்கசூடனின் மனைவியாகிய துளசி கற்பில் சிறந்தவள். அவளை வீழ்த்த நாடகம் ஒன்றை திருமால் ஏற்பாடு செய்து அவளுக்கு நல்வார்த்தைகள் கூறி அடுத்த பிறவியில் துளசியாகவே பிறக்க வைத்து முடிப்பதாக கூறினார். சங்கசூடன் இறந்ததால் துக்கம் தாழாமல் துளசி தீயில் விழுந்து இறந்தாள். பின் அவள் துளசி என்னும் திருப்பெயருடனேயே பிறந்து திருமாலை திருமணம் செய்து கொண்டாள். இதன் பொருட்டே இன்றும் துளசியின்றி திருமால் காட்சி தருவதில்லை. நவராத்திரி 7ஆம் நாளில் அன்னையை சரஸ்வதி தேவியாகவும் காளாத்திரி வடிவமாகவும் வழிபட வேண்டும். மேலும் மல்லிகை பூ சாற்றி வெள்ளை பட்டாணி சுண்டல் செய்து நைவேத்தியமாக வழிபட வேண்டும்.